அப்புறமேல ரோஹிணியோட அம்மா வந்து மனசை ரணமாக்கிக்கிட்டு நம்ம பொண்ணை விட பேரனுடைய வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்ததுக்கு முத்துட்டி மீனாட்டி உண்மையை சொல்லிடலாம். இந்த மாதிரி தாய் இவ தான், நிலைமை இதுதான்ப்பா, என் பேர பிள்ளைய பார்த்துக்குங்க, என் உயிருக்கு என்றைக்குமே கேரண்டி கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்து உருகி உருகி பேசுகிறாரு. சின்ன வயசுலேயே வந்து தாய் இல்லாமல் ஒரு புள்ள வளர்றது வந்து ரொம்பவே மனசளவில் பாதிக்கப்பட்டுருவாமான்னு சொல்கிறப்பவே ரோஹிணியுடைய அம்மா வந்து இலகி போயிடுறாங்க. இருந்தாலும் மனசை கல்லாகிட்டு தான் சொல்கிறாங்க, என் பேரனை என்ற விட்டுருங்க, நான் தனியாக போயிடுறேன், நீங்கள் இது தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ளே ஓடுறதெல்லாம் வந்து இந்த புள்ள வந்து முத்துட்டி மீனாட்டி இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசார நினச்சாலும் ரோஹிணியை கடற்கில் வச்சுக்கிட்டே பேசுகிறது வந்து நல்லாவே இல்லை. இருந்தாலும் அவர் என்ன சொல்லிடுறாரு முத்து, நீங்கள் இருங்க, ஆனால் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அவங்க அம்மாவையும் காணும், அவங்க அம்மாவை காமிங்க, எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க அம்மாவை காமிக்காமே அவன் அனாதை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நிற்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு உருகி போய் தான் நம்ம முத்து பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என் பேரனை விடுங்க, ஏன் குடும்பத்துக்கு நீங்கள் தயிடாதீங்கிற மாதிரி தான் திரும்ப மூஞ்சில் அடித்த மாதிரி பேச போகிறாங்க. ஆனாலும் நம்ம மீனாவுக்கும் முத்துக்கும் ரோசம் வரப்போகிறது இல்லை. இருந்தாலும் கிறிஸாக நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. இந்த மானங்கட்ட விஜயாவும் வந்து எவ்வளவு தான் அவமானப்பட்டாலும் நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறது வந்து மீனா வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி நல்லவளாகவே காமிக்கிறதுக்கு பதிலாக அண்ணாமலையிட்ட சொல்லிடலாம். இந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க மாமா. அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் நல்லவங்களாக காமிச்சிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசு ஃபுல்லாக அழுக்கு தான் இருக்குது, இவங்க வேஸ்ட்டு, இவங்க ஏன் வாழ்கிறாங்கன்னே தெரியலன்னு ஓப்பனாகவே அண்ணாமலையிட்ட சொல்லலாம். ஆனால் அதை மறைக்கிறாங்க. அப்புறம் நல்லவங்களாக இருக்காங்க, இருந்தாலும் முத்துட்ட மட்டும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே இவங்க வந்து இப்போ ரோஹிணி விஷயத்தெல்லாம் விட்டுடுறாங்க, கிறிஸ் விஷயத்தெல்லாம் விட்டுடுறாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த இப்போ யார் எதுக்காக இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க விஜயா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிச்சாதான் இதுக்கு விட கிடைக்கும். அம்மா எந்த வேஷம் போடுறாங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு. அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிறதுக்கு இந்த பக்கம் மனோஜ் என்ன பண்ண போகிறான், இந்த மாதிரி மிரட்டி அந்த ஸ்டோர் வந்து யார் கையில் இருக்குது, அப்பா பேரில் இருக்குது, ஒவ்வொரு ஜாமானையாக புத்துக்கிட்டே இருந்தான்னா ஸ்டோர் காலியாக போகுது. அப்படிங்கிறப்ப மனோஜ் மேட்டரை இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அடுத்து குழந்தை விஷயத்துக்கு வர்றப்ப சின்ன வயசுலேயே வந்து நம்ம முத்து மனசளவில் பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் மனோஜ் தான். அதாவது ஒரு தவறான விஷயத்தில் ஒரு உயிர் போயிடுச்சு, அதுக்கு வந்து காரணம் யார், மனோஜ் தான். அந்த பழியை வந்து முத்து மேலே போட்டுடுறாரு. முத்து வந்து தான் அந்த பழியை ஏற்றுக்கிட்டு அப்பா வந்து சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டில் பாட்டி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் இது இருக்குது. இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி மனோஜ் கெட்டவேங்கிற முத்திரையை வந்து கொண்டு போயிட்டு ரொம்பவே இவன் தான் கிரிமினல், நம்பர் 1 கிரிமினலுங்கிறது விஜயா மனசில் பதியணும், விஜயாவும் திருந்தணும். அதாவது முத்து ரொம்பவே நல்லவன், தங்கமான மனசில் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. இப்படி கொண்டு போயிட்டே இருக்கிறப்ப டாக்டர் கட்டமும் கிடைக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, மனோஜ் பக்கம் திசை திருப்புறதா கதையை, இல்லைன்னா ரோஹிணி பக்கம் திருப்புறதா, இல்லை கிறிஸ் பக்கம் திருப்புறதா, இன்னும் பல குழப்பங்களில் இருந்தார். ஒரு வழியாக வந்து சீதா மேட்ரை வந்து கொண்டு போனாங்க 1 மாதமாக. அந்த மேட்ரை வந்து கண்டிப்பாக முடிக்கிற மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய் தனியாக நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த கதையை. இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் அத்தனை பேருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, எப்படியாவது ரோஹிணி தான் மாட்டணும், ரோஹிணி மாட்டி அவமானப்படணும். ஆனால் சொல்கிறாங்க, வித்யா சொல்கிறாங்க, சூப்பர் கேரக்டர் தான் வித்யாவுக்கு. என்ன சொல்கிறாங்க, உண்மையை சொல்லிடு, நீ இந்தளவுக்கு சுற்றி வளைச்சி தப்பு பண்ணுறதுக்கு உண்மையை சொல்லிடுவோம் மேம் குடும்பத்திட்ட. முத்து மீனா நல்லவங்க, அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க, புரிய வைப்பாங்க. அதனால் ஒரு பிரச்சனையை சந்திக்க தயாராக இருந்துக்க அப்படின்னு வித்யா கேரக்டர் நல்ல கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த திமிர் பிடிச்ச ரோஹிணி வீணாக போனவ கடைசி வரலையும் நான் வந்து சொல்ல மாட்டேன், மேலே நான் நல்லவளாகவும் இருக்கணும், கிறிஸுக்கு அம்மாவாகவும் இருக்கணும், நம்ம லூசு பைய மனோஜிக்கு புருஷாகவும் பொண்டாட்டியாகவும் ஒத்துமையாகவும் இருக்கணும், விஜயாட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும், அதாவது தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு அதை காமிச்சிக்கணுங்கிற மாதிரிலேயே பல விஷயங்கள் வேஷங்களாக போடணும்னு ஆசைப்படுறது வந்து நல்லா இல்லை. ஆனால் மாட்ட போகிறாங்க. மாட்டுறதுப்பா என்ன ஆகுன்னா, இறுதியை என்ன எங்கே கொண்டு போவாங்க தெரியுமா, எப்படி பார்த்தாலும் இவன் வந்து கிரிமினல், ஒரு கிரிமினல் வந்து வாழ்கிறதே பெரிய விஷயந்தான் அவனோட மனோஜோட. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வாழ்கிறவன் இவளும் கெட்டவன் அவனும் கெட்டவன், இப்படி 2 பேர்த்தையுமே கெட்டவங்களாக இருக்கிறவங்கள வந்து இவங்களுக்கு அதாவது ஜாடிக்கேற்ற மூடி அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் கொண்டு போயிட்டு ஒன்று சேர்த்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு. வேறு விஜயாவும் நம்ம அவனுக்கு வந்து வேறு பொண்டாட்டியவனும் அமைய போகிறதில்ல, ஒரு லூசு பை எழுச்சவன். அப்போ இவ்வளோ மாதிரி ஒரு கிரிமினல் தான் செட் ஆகும்.
2 பேரும் லவ் பண்ணுறாங்க ஒன்றுக்கு ஒன்றா. அப்படிங்கிறப்ப இப்படியே ஒன்று போய் சேர்த்து வச்சுருவாங்கிறத கொண்டு போயிட்டு ரோஹிணி நல்ல வேலைக்கு வீட்டுக்குள்ளேயே கொண்டு போகிறான்.